எல்லாம் வல்ல அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் பல முயற்சிகளுக்கு பின்னால், பலருடைய துவாக்களுக்கு பின்னால் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 1500வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் ரபியுனில் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் நினைத்து பேசி முடிக்க முடியுமான ஒருவர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நினைப்பதற்காக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் சிறப்பை பேசுவதற்காக எதற்காக நாம் இலங்கையிலிருந்து இங்கே வர வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கௌரவப்படுத்துவதற்காக எதற்காக அவர் கேரளாவில் இருந்து வர வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கௌரவப்படுத்துவதற்காக எதற்காக மௌலானா அவர்கள் மலேசியாவில் இருந்து வர வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் அப்படி நமக்கு என்ன செய்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால், முஹம்மது நபிகள் பெருமானார் அவர்களால் இந்த இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? இந்த செஞ்சி கோட்டைக்கு என்ன லாபம்? ஏன் நாம் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும்? சகோதரர்களே, அது சாதாரண ஒரு தலைவர் அல்ல. இந்த உலகத்தில் நாங்கள் முஸ்லிம்களாக வாழுவதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்திய தலைவர். இந்த உலகத்தில் நாங்கள் இஸ்லாத்தில் வாழ்வதற்காக தன்னுடைய முழு இன்பங்களையும் தியாகம் செய்த தலைவர். நீங்களும் நாங்களும் இன்று முழு உலகமும் அவரை நினைத்து பாராட்டுகிறது என்றால் சகோதரர்களே, அது பணத்தால், பலத்தால், பட்டத்தால், பதவியால், ஆட்சியால், அதிகாரத்தால், டாம்பீகத்தால் வந்ததல்ல. அவர் செய்த உண்மையான தியாகம் அல்லாஹ்வுக்காக. அவனுடைய மார்க்கம் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக, அவனுடைய மார்க்கம் தலைத்து ஓங்க வேண்டும் என்பதற்காக, அவனுடைய இஸ்லாம் ஒளிர்விட்டு இந்த உலகமெங்கும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை தியாகம் செய்த தலைவர். அவரை நினைப்பதற்காக தான் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நினைப்பதற்காக மாத்திரமல்ல, மௌத்து வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கையில் ஏந்துவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். சகோதரர்களே, பேச முடியுமா அவரை பற்றி? பேசி முடிக்க முடியுமா? புகழ் பாட முடியுமா? கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை கவிஞர்கள், எத்தனை புருதா ஷரீஃபுகள், எத்தனை எத்தனை விதமாக, வகை வகையாக, விதம் விதமாக புகழ்ந்தாலும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை, அவர்களுடைய மகிமையை யாராலும் பேசி முடிக்க முடியாது. அதான் டெல்லியில பிறந்த ஒருத்தர் இருந்தார், டெல்லியை சேர்ந்தவர். ஆனா அசல் அவர் பாரசி. யாரு? பெரியோர் ஹதீஸ்களை வல்லுனர் முஹத்திஸ் அப்துல் ஹக் திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லாரும் நபிய புகழ்றாங்க, நாமளும் கொஞ்சம் புகழ்ந்து பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பிப்போம். அவருடைய சொந்த பாஷை பாரசி, ஆனா வந்த பாஷை அரபி. அரபியில பெரும் பாண்டித்தியம். எழுத ஆரம்பிச்சிட்டார். முதலாவது கவிதை வரி, யா சாஹிபல் ஜமால். முதலாவது என்ன எழுதலாம்? நபிகள் நாயகத்துடைய அழக பத்தி கொஞ்சம் பேசு. யா சாஹிபல் ஜமால், அழகு சௌந்தரியம் மிக்கவரே. இரண்டாவது என்ன எழுதுறது? வஸய்யிதல் பஷர், நபிகள் நாயகத்தின் தலைமை, மனிதர்களுக்கெல்லாம் தலைவரே. மூணாவது என்ன எழுதுறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரகாசத்தை எழுதலாம். பிரகாசம், எவ்வளவு பிரகாசம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இமாம் பைஹகி சுனனுல் குப்ராவில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களாம்?
தன்னுடைய செருப்பை சரி செய்து கொண்டிருந்தார்கள். செருப்பு பிஞ்சு போயிருச்சு, பிஞ்சு போன செருப்பை கொஞ்சம் சரி செஞ்சிட்டு இருந்தாங்க. செய்யும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் அப்படியே வேர்வை முத்து முத்தாக படிந்து கொண்டிருக்கிறது. இத பார்த்தது யாரு? புதுசாவத்தம் பார்க்கல, நபிகள் நாயகத்தோட எந்த நேரமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க. பார்த்தத்தோட அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் ஷாக் ஆயிட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேர்வையிலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. உடனே சொன்னாங்களாம், فَإِذَا نَظَرْتَ إِلَى أَسِرَّةِ وَجْهِهِ بَرَقَتْ كَالْبَرْقِ الْعَارِضِ الْمُتَهَلِّلِ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால், அழகு சுந்தர குமுத திருவதனத்தை நீங்கள் பார்த்தால் மின்னல் வெட்டுவதை போல வெளிச்சம் ஏற்படும். மூணாவது எழுதினாரு, மின் வஜ்ஹிகல் முனீர் லகத் நுவ்விரல் கமர். யா ரசூலல்லாஹ், உங்க முகத்திலிருந்து தான் சந்திரனுக்கும் ஒளி கிடைச்சிருக்கும். உங்க முகத்துல இருந்துதான் சந்திரனுக்கும் ஒளி கிடைத்திருக்குமோ, அவ்வளவு வெளிச்சம் உங்க முகம். நாலாவது என்ன எழுதுறது? நாலாவது என்னங்க எழுதுறது? அழகு எழுதிட்டாரு, தலைமைத்துவத்தை எழுதிட்டாரு, வெளிச்சத்தை எழுதிட்டாரு. நாலாவது என்ன எழுதுறது? புரியல. அருளியலை எழுதுவதா, பொருளியலை எழுதுவதா, இல்லறத்தை எழுதுவதா, ஆன்மீகத்தை எழுதுவதா? எல்லா துறைகளையும் கற்று அல்லாஹ்வின் அருளை பெற்ற அந்த நாயகத்தை பத்தி 4 வரியில கவிதை எழுதி முடிக்கலுமா? சொன்னாரு, லா யும்கினு ஸனாஉ கமா கான ஹக்குஹு. யா ரசூலல்லாஹ், உங்களை முறையாக புகழ என்னால் முடியவில்லை. சுருக்கமா ஒண்ணு சொல்லவா? இப்ப அரபி பாசையிலிருந்து சொந்த பாசைக்கு மாறிட்டாரு. சொன்னாரு, சுருக்கமா சொல்றேன், அல்லாவுக்கு பின்னால எல்லாமே நீங்க தான். அல்லாவுக்கு பின்னால் எங்களுக்கு எல்லாம் அவர்தான். நம்முடைய தாய் அல்ல, நம்முடைய தகப்பன் அல்ல, நம்முடைய மனைவி அல்ல, நம்முடைய குழந்தைகள் அல்ல. கியாமத் நாளிலும் நமக்கு கரம் கொடுக்கும் தலைவர், அவரை நினைப்பதற்காக தான் இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அவர் அழகை பற்றி பேசுவதா, அறிவை பற்றி பேசுவதா, ஆற்றலை பற்றி பேசுவதா? அதான் புகாரி ஷரீஃப்ல வருது, அஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 120 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். எவ்வளவு காலம்? 120 வருஷம். 60 வருஷம் காபிர், 60 வருஷம் முஸ்லிம். 60 வருஷம் காபிர், 60 வருஷம் முஸ்லிம். 60 வருஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வசைபாடியவர், ஏசி திட்டி தீர்த்தவர். ஆனால் அல்லாஹ் அந்த 60 ஆண்டுகளும் செய்த குற்றத்துக்கு பகரம் எடுப்பதற்கோ தெரியவில்லை. இன்னும் 60 ஆயிரம் அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்ப முஸ்லிம் பாடினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் மேடை எடுத்து கொடுத்திருந்தார்கள். சொல்லுவார், அழகான வார்த்தை, புகாரியுடைய வார்த்தை, வஅஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி. யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகானவரை என்னுடைய கண்கள் கண்டது கிடையாது. வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ. உங்களை விட அழகானவரை இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததும் கிடையாது. خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ. எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். وَكَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அதை போல அல்லாஹ் உங்களை படைத்தது மாதிரி இருக்கு. நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஏதாவது ஒரு குறைய பார்ப்போம். கொஞ்சம் ஒசரமா இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் கட்டையா இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் கருப்பா இருந்தா நல்லா இருக்குமே, மூக்கு கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, பல்லு கொஞ்சம் அப்படி இருந்தா நல்லா இருக்குமே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றம் சகோதரர்களே, எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் படைத்தார். எந்த குறையும் இல்லை.
அவருடைய அணுவாக சஹாபாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை 30 வருஷம் 40 வருஷம் உசுறு குசுராக பழகின தோஸ்து மௌத்தா போயிட்டார். கேட்டு பாருங்களே மத்தவர்கிட்ட, உங்க தோஸ்து உசுறு குசுறு, அவர் இல்லாம தின்ன மாட்ட, அவர் இல்லாம குடிக்க மாட்ட, அவர் இல்லாம பிரயாணம் போக மாட்ட. அவருடைய உடம்புல தலையில எத்தனை முடி பழுத்து இருந்துச்சு, எத்தனை முடிகள் நரைத்திருந்தது, யாராச்சும் சொல்லுவானா? முடியாது. சரி, ஓ மனைவி மௌத்தா போயிட்டா, எத்தனை முடி நரைச்சிருந்துச்சு. அவன் கேட்பான், வாழ்ற காலத்துல இவனோட பட்டது போதாததுக்கு அவ தலையிலும் நரைச்ச முடியையும் வேற நான் என்னோணுமா? ஆனால் சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்தார்கள். யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்படாத அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அவருடைய தலையிலும் தாடியிலும் எத்தனை முடிகள் நரைத்திருந்தது என்பதையும் சஹாபாக்கள் எண்ணி எழுதி வைத்திருக்கிறார். 21 முடி. முதலில் எங்கே நரைத்தது? இங்கே. அதையும் எழுதி இருக்கிறார். தலைமுடி எப்படி இருந்தது, நெற்றி எப்படி இருந்தது, கண்கள் எப்படி இருந்தது, வாய் எப்படி இருந்தது, நெஞ்சு எப்படி இருந்தது, அழுகை எப்படி இருந்தது, சிரிப்பு எப்படி இருந்தது, நடை எப்படி இருந்தது, உடை எப்படி இருந்தது, பாவனை எப்படி இருந்தது. அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா. நீங்க இன்னைக்கு அதை வாசிச்சு பார்த்தாலும் நேர்முக வர்ணனை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ல பார்த்தா எப்படி நாம வர்ணிப்போமோ அத போல சிந்தனை நம்முடைய கல்விகளில் உதயமா. அழகுக்கு பெயர் போனவர், அழகுக்கு அவரை நிகராக யாரும் கிடையாது. அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு மனைவி. புகாரில வருது. கேட்டாங்க, மன் அஹப்புன் நாஸி இலைக்க யா ரசூலல்லாஹ், உலகத்தில் உங்களுக்கு ஆக விருப்பமானவர் யார்? சொன்னாங்க, என்னுடைய மனைவி ஆயிஷா, அவதான் எனக்கு ஆக விருப்பமானவ. உலகத்துல ஆக விருப்பமானவ. ஏன்? சாதாரண மனைவி அல்ல, கணவனை பார்த்து பார்த்து ரசித்தவர், கணவனை பார்த்து பார்த்து கவனித்தவர். கணவன் சக்கராத்தில் இருக்கும் போது தன்னுடைய மடியில் கூட வைக்காமல் நெஞ்சோடு அணைத்திருந்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்ட பெண்கள் தன்னுடைய கைகளை தான் வெட்டிக்கிட்டாங்க. வரலாறு தெரியுமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன நேரம் பார்த்தாங்க 3வது வானத்துல. புகாரில வருது. 1வது வானத்துல யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 2வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம். 3வது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 4வது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். 5வது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். 6வது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம். 7வது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3வது வானத்துக்கு போனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மர்ஹபன் மர்ஹபன், வருக வருக நபியே, சாலிஹான நபியே, வாங்க வாங்க என்று கூப்பிடுறார். கிட்ட போய் பார்த்தாங்களா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகத் ஊதிய ஷத்ரல் ஹுஸ்ன், அழகு அல்லாஹ் சரிபாதியாக பிரித்து அதில் பாதியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் கொடுத்திருந்தான். துனியால அப்படி ஒரு அழகு கிடையாது. நம்ம கண்டிருக்கவும் மாட்டோம், காணவும் முடியாது. எவ்வளவு அழகான ஆக்களை கண்டிருப்போம். எங்கேயாவது நாங்க நடு ரோட்ல நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், என்ன அழகு என்ன அழகு, யாராவது சொல்லி இருப்போமா? ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த ரெடியாக்கி வச்சுட்டு 2 பக்கமும் பெண்களை உட்கார வச்சு நடுவுல கையில கத்தியையும் ஒரு ஆப்பிள் பழத்தையும் கொடுத்து, சுலைஹா சொன்னா, எகிப்து நாட்டு மினிஸ்டருடைய மனைவி, எல்லாரும் பழத்தை வெட்டி சாப்பிடுங்க. பழத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப சொன்னா, யூசுப் வெளியே வாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெண்களுக்கு நடுவால் அப்படியே செல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பெண்கள்
அல்லாஹ் சொல்கிறான், அவரை கண்ட பொழுது அக்பர்னஹு, எல்லா பெண்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்கி வகத்தஅன ஐதியஹுன்ன, தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள். வகுல்ன, சொன்னார்கள், ஹாஷலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், மா ஹாதா பஷரா, இவர் ஒரு மனிதராக இருக்க முடியாது. இன்ஹாதா இல்லா மலகுன் கரீம், இவர் நிச்சயமாக வானத்திலிருந்து இறங்கிய மலக்காகத்தான் இருப்பார். ஒரு மனிதனால இவ்வளவு அழகா இருக்க முடியுமா? ஒரு மனிதனால இவ்வளவு அழகா இருக்க முடியுமா? இவர் மலக்கு, இவர் மனிதனே கிடையாது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழக கண்டு அவங்க கையத்தான் வெட்டினாங்க. லவாமா ஸுலைஹா லவ் ரஐன ஜபீனஹு லஆஸர்ன பிகத்இல் குலூபி அலல் ஐதி, ஸுலைஹாவை பழித்த அந்த பெண்கள் உங்களுடைய நெற்றி அழகை மாத்திரம் கண்டிருந்தால், முழுசா பார்க்க தேவையில்லை, நபியுடைய முழு அழகை பார்க்க தேவையில்லை, நெற்றி அழகை மாத்திரம் கண்டிருந்தால் கைகளை வெட்டி கொண்ட பெண்கள் இதயங்களை வெட்டி இருப்பார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தை தூரத்துல கண்டா சொல்லுவாங்க, அமீனுன் முஸ்தஃபா பில் கைரி யதுஉ கதௌஇல் பத்ரி ஸாயலஹு ஸலாம், அமீன், நம்பிக்கையின் நட்சத்திரம் வருகிறார். எப்படி வார்? இன்னைக்கு நாமளும் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தாலும் குத்தமாயிரும் இந்த காலம். அது அளவுக்கு மீறி புகழாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க. நம்முடைய தலைவரை நாம புகழாம தெருவுல போறவங்களா புகழ்வாங்க. நமக்காக ரத்தம் சிந்தியவரை நாம புகழாம யார் புகழ்றது? சகோதரர்களே, அல்லாஹ் புகழ்கிறார், சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள், நாம புகழ்ந்தா குத்தமா? அபூபக்கர் சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திக் நாயகம், அமீனுன், நம்பிக்கையின் நட்சத்திரம் வருகிறார். யாரையும் ஏமாற்றியது கிடையாது. தன்னுடைய 63 ஆண்டு காலத்தில் உலகத்தில் யாரையும் ஏமாற்றாத தலைவர். இன்னைக்கு ஓட்டு போட்டா ஒரு சொல்லு, ஓட்டு போடலன்னா ஒரு சொல்லு, ஆட்சிக்கு வந்தா ஒரு சொல்லு, ஆட்சிக்கு வரலன்னா சொல்லு. தன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றாத தலைவர் முஸ்தபா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகள் பெருந்தகை. மக்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கும் அழைப்பாளர் பெருந்தகை வருகிறார். இருட்டை விரட்டி அடிக்கக்கூடிய பௌர்ணமி நிலவின் ஒளியை போன்றவர் வருகிறார். எப்படி புகழ்! தலாயிலும் நுபுவால வருது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூரத்தில் கண்டால் சொல்வார்களாம், லவ் குன்த மின் ஷைஇன் சிவா பஷரின் லகுன்தல் முகியா லைலத் பத்ரி. யா